A hollow metal sphere of radius r is uniformly charged. Q is the charge given to the hollow metal sphere. The electric field due to the sphere at a distance r from the center is. இது hollow அப்படின்னு சொல்லிட்டேனாலே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் இஸ் ஜீரோ நமக்கு தெரியும். இப்ப கேட்டது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த ஸ்பியர் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர் இஸ். அந்த ஆர் என்னன்றது நமக்கு தெரியல. ஆர் ஃப்ரம் த சென்டர்னா இன்சைடா அவுட் சைடா, அதேதான் ஆர். அப்போ ஸ்மால் ஆர் லெஸ் தேன் ஆரா, ஸ்மால் ஆர் கிரேட்டர் தேன் ஆரான்றது கொஸ்டின். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜீரோ ஆஸ் ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் இஸ் லெஸ் தேன் ஜீரோ. கரெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ரைட். ஏன் ஆர் லெஸ் தேன் ஜீரோவா இருந்தா ஆர் இன்க்ரீஸ் ஆனாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ தான். அடுத்தது டிக்ரீசஸ் ஆஸ் ஆர் இன்க்ரீசஸ் ஃபார் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர். எஸ். ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைடு இஸ் kq by r squared. இப்ப தெரியும் ke is outside inversely proportional to r squared. அப்போ இதுலயும் கேபிட்டல் ஆர் விட ஈவன் தோ ஸ்மால் ஆர் லெஸ்ஸா இருந்தாலும் அந்த ஸ்மால் ஆர் அதுக்கு மேல கூட கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இது கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் ஜீரோ ஆஸ் ஆர் டிக்ரீசஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் கரெக்ட். செகண்ட் பார்ட் இன்க்ரீசஸ் ஆர் இன்க்ரீசஸ் நோ. அவுட் சைட்ல அப்ப செகண்ட் பார்ட்ல தப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட் ரைட், செகண்ட் பார்ட் தப்பு. டிக்ரீசஸ்ல ஜீரோ ஆயிரும், அதனால அது ரைட். இன்க்ரீஸ் இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் ஏ அலோன் இஸ் கரெக்ட்.